सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இதுல பூமாதேவி என்ன பண்றான்னாக்க, பூபாரம் தாங்க முடியல. அதாவது ராஜாக்கள், அப்ப இருந்த ராஜாக்கள்லாம் ராட்சசாலா இருக்கா. அதாவது இந்த கிருஷ்ணாவதார காலத்துல, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த இந்த ஜராசந்தன் கம்சன் இவெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாரும் ராட்சசாலா இருந்துட்டு பூமியை ஒழுங்கா எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணல அப்படின்ட்டு. தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பல அர்த்தங்கள். அந்த தர்மம்ங்கிறதுல முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன, இப்ப மாடர்னா சொல்ற மாதிரிதான் டு சஸ்டெயின் அப்படின்னு. அதான் து அப்படிங்கிற ரூட்ல இருந்து வருது தர்மம். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஆகும்னா ரூட்ல இருந்து வருதுன்னு சொல்றோம் இல்லையா. அதாவது கர்த்தா அப்படின்னா கிரு டு டூ அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து வருது கர்த்தா, கர்மா, கரணம், அது எல்லாமே செய்கையை குறிக்கிற வார்த்தைகள். அதெல்லாம் கிரு அப்படிங்கிற தாத்துல இருந்து வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு பதங்களும், அதாவது சம்ஸ்கிருதத்துல இருக்கிற பதங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு தாத்துல இருந்து வருது. அந்த மாதிரி திரு அப்படின்னா தாங்கிறது அப்படின்னு அர்த்தம். அது தரதி, அந்த மாதிரி அந்த திருங்கிறது என்ன ஆகும்னா தர் பூ பவு டு பி அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் என்ன ஆகும்னாக்க ஒரு ஸ்ட்ராங் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் சொல்லுவா. இந்த திரு கிரு பூ இதெல்லாம் ரூட் ஃபார்ம். சிலதெல்லாம் டைரக்டா ரூட் ஃபார்ம்ல இருந்து வரும். அந்த ரூட் ஃபார்மே ஸ்ட்ராங்கா இருக்கும். சிலதுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஃபார்ம் ஒன்று தனியா எடுத்துக்க வேண்டியிருக்கும். திரு அப்படிங்கறதுலாம் பூ பவு டு பி, அந்த பவ் கர் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபார்ம் அப்படின்பா. சோ அதுல இருந்து அது தாத்துவுக்கு உபயோகப்படும். அதாவது அதுல இருந்து கிரியாபதங்களை செஞ்சுக்கலாம். நவுன்ஸும் அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். சோ அப்ப என்ன இருக்குன்னா தர்மஹா அப்படின்னா தர் டு சஸ்டெயின், தட் விச் ஹெல்ப் அஸ் சஸ்டெயின். எது இந்த லோகத்தை தாங்கறதுக்கு, அதாவது கண்டினியூ பண்றதுக்கு எந்த விதமான ப்ராப்ளங்களும் இல்லாம சஸ்டெயினபிள் குரோத்னு சொல்றோம் பாருங்க. இந்த சஸ்டெயினபிள் குரோத்தா இருக்கிற வார்த்தை எதுவோ, சஸ்டெயினபிள் குரோத்துக்கு அனுகூலமா இருக்கிறது எதுவோ அது தர்மம். அந்த சஸ்டெயினபிள் குரோத்துக்கு அனுகூலமா இல்லாதது எதுவோ, எது சஸ்டெயின் பண்ணாம, அதாவது ஜெகத்தை சஸ்டெயின் பண்ணாம, ஜனங்களை சஸ்டெயின் பண்ணாம அவர்களுடைய கஷ்டத்துக்கும் அழிவுக்கும் காரணமா இருக்குமோ அது அதர்மம். சோ அதர்மம்ங்கிறது லோகத்தை சஸ்டெயின் பண்ணாது, தர்மம்ங்கிறது லோகத்தை சஸ்டெயின் பண்ணும். சோ சாதாரணமா எடுத்துக்கலாம். ராஜாக்கள் கிட்ட அதர்மம் ஜாஸ்தியா போயிடுதுன்னா இந்த சஸ்டெயின் பண்றது கஷ்டம். பூமியை சஸ்டெயின் பண்றதுக்கு இப்ப இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமே, ஒவ்வொரு சமயத்துல ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்ப நம்ம குளோபல் வார்மிங் அப்படிங்கறது ஒரு பெரிய ப்ராப்ளமா சொல்றோம் இல்லையா. அந்த குளோபல் வார்மிங்கிறதுனால மழை பெய்யறது நின்று போறது, மழை காலத்துல பெய்ய மாட்டேங்கிறது, அக்காலத்துல பெய்யறது. அக்காலத்துல பெய்யும் போது என்ன ஆகும், வளர்ந்த பயிர் அழிஞ்சுபடும், வளர வேண்டிய பயிருக்கு ஒழுங்குற தண்ணி கிடைக்காது, இந்த மாதிரி கஷ்டம். சோ எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் முன்ன பின்ன கிடைக்கும், இல்ல சரியா கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுறது. சோ அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் என்ன, இந்த குளோபல் வார்மிங்கிறது காரணமா இருக்கு. குளோபல் வார்மிங்க்கு இன்டிஸ்கிரிமினேட்டா நம்ம ரிசோர்சஸ் யூஸ் பண்றது ஒரு காரணமா இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன, அந்த இன்டிஸ்கிரிமினேட் யூஸ்ங்கிறது என்ன, தர்மமா இல்ல, தர்ம பிரகாரம் இல்ல, அதர்மமா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதனால இது சஸ்டெயின் ஆகல. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணாக்க, இந்த தர்மம்ங்கிறது ஏதோ யாக யஜ்ஞாதிகள்ல இருந்து வர்றது மட்டும்தான் தர்மம், அது மட்டும்தான் புண்ணியம், புண்ணியம் தான் தர்மம் அப்படின்னு புரிஞ்சுன்றதுனால இதுல நம்ம என்ன பண்றோம், பாக்கி விஷயங்கள்லயும் தர்மம்ங்கிறது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மறந்து போயிடுறோம். இல்ல அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இது வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி. உண்மையில தர்மம்ங்கிறது எது சஸ்டெயின் பண்ணுமோ, சஸ்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோ, சஸ்டெயின் பண்றதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் முக்கியம். பகவானுடைய அனுகிரகத்தோடு கூட நம்ம பண்ற பூஜை புனஸ்காரங்கள்னால அவ நம்மளுக்கு கொடுக்குற, அதாவது ரகுவம்சத்துல பகவத்கீதை எல்லாம் சொன்னாரு பாருங்க. அதாவது துதோகாம்ச யஜ்ஞாயே சஸ்யாய மகவா திவம் அப்படின்ட்டு. அதாவது அவன் என்ன பண்ணான், அதாவது திலீபன் மாட்டை கறக்குறான். மாட்டை கறந்தா அக்னிஹோத்திராதி யாகங்கள் கரெக்டா நடக்கும். அக்னிஹோத்திராதி யாகங்கள் நடந்தா தேவர்கள் எல்லாம் பிரீத்தாளாவா. தேவர்கள் பிரீத்தாளாகும் போது என்னாகும், சஸ்யாய மகவா திவம், சசியாய பூமியில விளையறதுக்காக ஆகாசத்தை அவன் கறந்தான். அந்த ஆகாசத்தை கறக்கும் போது ஆகாசத்துல இருந்து மழை வருது, அந்த மழையினால செடி கொடிகள் வருது, செடி கொடிகள்னால
சோ இந்த மாதிரி என்ன ஆகும், ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது தர்மம் வந்து கரெக்டா நடக்கிறதுக்கு உபயோகப்படும். தர்மம்னா என்னது, யாக யஜ்ஞாதிகள் மட்டும் இல்ல, அவ தங்களை காப்பாத்திக்கிறதும், அதாவது கண்டினியூஸா அந்த காப்பாத்துறது வேணுங்கிற வஸ்துங்கிறது கண்டினியூஸா நடக்கிறது அப்படிங்கிற சென்ஸ்லயும். சோ தர்மம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அந்த தர்மங்கள் என்னாகும், அதர்மம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த ராஜாக்கள் எல்லாரும் செல்பிஷ் ஆகி எல்லாம் தனக்கு தான் கிடைக்கணும், எல்லாம் தனக்கே வேணும் அப்படின்னு நடந்துக்கும் போது, அந்த பரோபகாரம்ங்கிறது இல்லாம இருக்கும் போது, அதாவது ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் சமாச்சரே, அதான் அத எசென்ஷியலா சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து பொறுத்தையாருக்கு பிரதிகூலம் பண்ணாம இருக்கணுங்கிற எண்ணம் இல்லாம பொறுத்தையாருக்கு பிரதிகூலம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த தலைவலி வரும்போது என்ன ஆகுது, அதர்மம் ஜாஸ்தியா போறது, செல்பிஷ்னஸ் ஜாஸ்தியா போறது. அதனால பூமியினால என்ன ஆகுது, சரியான முறையில சஸ்டெயின் பண்ண முடியல, பூமி வந்து கஷ்டப்படுறது அப்படிங்கறத அவ என்ன பண்றா, ஒரு ரூபகமா பூமாதேவி இங்க இருந்து கிளம்பி போய் தேவர்களை பார்த்து இதை குறைக்கிறதுக்கு, அதாவது தானாகவே அது என்ன ஓரளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது பெரிய அளவுல ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி இருக்கும். அந்த கேட்டாஸ்ட்ரோஃபினால அட்ஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுது, பூமாதேவி பிரார்த்தனை பண்ணி பகவான் அனுகிரகம் பண்றாருங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பூமாதேவி போய் பிரார்த்தனை பண்றா. அப்ப விஷ்ணு அந்த இடத்துல முதல்ல இந்திரன்ட்ட போயிட்டு, இந்திரன்ட்ட இருந்து பிரம்மாட்ட போயிட்டு, பிரம்மாட்ட இருந்து விஷ்ணுட்ட வரும்போது இது எல்லாமே அங்கதான் விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையுமே ஏதோ நாங்க பண்றோம்னு புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதாக முதல்ல அந்த விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் நீ பாத்துக்கோமா, நாங்க பண்றோங்கிறதாக, நாங்க விரும்பின ஏதோ பண்றோம் அப்படிங்கறதாக இந்த விஷயத்த புரிஞ்சுட கூடாது. அந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னா என்ன ஆயிடும், எங்களுக்கு அகங்காரம் வரா மாதிரி, அதாவது எங்களுக்கு அகங்காரம் வரா மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது எங்களால எல்லா காரியமும் ஆகும்னு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். அதான் சொன்னார். சாதாரணமா என்ன பண்ணோம்னா, விஷ்ணுவோட அவதாரங்களை பத்தி சொல்லும் போது நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம், இந்த லோகத்துல பிறக்கிறோம். பிறக்கும் போது இந்த புராணங்கள் உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றது, மனுஷால எப்படி பிறக்கிறா, இந்த லோகத்துல எப்படி பிறக்கிறாருனாக்க, அதாவது புண்ணியன புண்ணியம் உபாபியாம் பாபேன பாபம் உபாபியாமேவ மனுஷலோகம். புண்ணியம் பாபம் இதனாலதான் பிறக்கிறா, ரெண்டுமே மிக்சடா இருக்கிறதுனால மனுஷலோகத்துல பிறக்கிறான்றது. அந்த பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது யதா கர்ம யதா சுருதம், ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி கர்மா பண்ணிருக்காளோ, என்ன மாதிரி உபாசனைகள் பண்ணிருக்காளோ, அந்த உபாசனைகளுக்கும் கர்மாவுக்கும் ஏத்த மாதிரி அந்த லோகங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணா, அவன் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் பிறப்புகள் அமையிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பிறப்பு அமையறதுன்னு சொன்னா நம்ம கர்மாவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். எப்ப என்ன கர்மா பண்ணிருக்கோம்னு தெரியாது. அதாவது இப்ப பண்ற கர்மாவனா நம்ம இப்ப வந்து நம்ம புராணாதிகள்லாம் வாசிச்சிருந்தோம்னாக்க நம்மளுக்கு நல்லது கெட்டது தெரியும் பொழுது, அதாவது நல்லது கெட்டதுன்னா சாஸ்திர பிரகாரம் எது நல்லது எது வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு எதை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிருந்து அந்த விஷயங்களை பண்ணும்போது என்ன பண்ணலாம், நல்லதுதான் பண்றோம் அப்படிங்கறதுனால நம்மளுடைய காரியங்கள் நல்லதா இருக்கும்படி தீர்மானம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஜென்மா நல்லதா இருக்கும்படி தீர்மானம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய செயல்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நல்லதா இருக்கும்படி தீர்மானம் பண்ணிக்கலாம். ஆனா அது இப்ப பண்ற கர்மா. பூர்வத்துல என்ன பண்ணிருக்கோம், எப்படி பண்ணிருக்கோம், எந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு தெரியுமோ, எந்த மாதிரி சூழ்நிலை அமைய போறதுன்னு தெரியுமோ, அதனால பூர்வத்துல இருக்கிற கர்மாவை பத்தி தெரியாது, அது நம்ம கண்ட்ரோல் இல்ல. சோ மனுஷாலா இருக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோல்ல இது இல்லைன்னு சொன்னா, பிராரப்தம்ங்கிறது இதுல பாத்தீங்கன்னாக்க யோக வாசிஷ்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பிராரப்தம்ங்கிறது நம்ம பண்ண கர்மா தான், கர்மாவை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. பிராரப்தம்னு ஒண்ணு தனியா கிடையாது, கர்மாதான் அப்படிங்கறதே விசேஷமா விசதமா எடுத்து சொல்லியிருப்பார். சோ இப்ப பிராரப்தம்ங்கிறது அந்த மாதிரி கர்மாவா இருக்கும் பொழுது பகவானும் என்ன பண்ணிருக்காரு, பல விதங்கள்ல இருக்காரு. அதாவது அவர் சுகப்படுறது கஷ்டப்படுறது ரெண்டுத்தையும் பாக்குறோம். விஷ்ணுவோட அவதாரங்கள்ல அவர்தான் வரிசையா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவோம்னாக்க, கம்ப்ளீட்டா அவருடைய கண்ட்ரோல் இல்லேன்னு ஆயிடுதுனாக்க, பகவானுடைய கண்ட்ரோல்லயே இல்லேன்னு ஆயிடுதுனாக்க, அப்ப பகவானும் என்ன ஆயிடுவார், நம்மள மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவரா ஏதோ வசப்பட்டு அது மட்டும் தானா ஒரு, அதாவது என்ன ஆகுது, ஆத்துல சுழலா அப்படின்ற துரும்பு மாதிரி பகவானும் சுத்துறாருன்னு ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி இல்ல, தானா செயல்படக்கூடியவர், யோசிச்சு புரிஞ்சுட்டு செயல்படக்கூடியவர்ன்றதுனால என்ன சொல்றோம், பகவானுடைய கர்மா இது இருக்கே, ஜென்மா இருக்கே, அந்த ஜென்மாவானது தான் இஷ்டத்துக்கு, அதாவது ஏனோ தானோன்னு எடுக்கிற ஜென்மா இல்ல, மாயாமயம் ஜென்மா. அதாவது அது இச்சாவசாத், அவருடைய அவதாரங்கள்லாம் இச்சாவசாத். எப்ப வந்து எந்த அசுரால சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அசுரால சம்ஹாரம் பண்றதுக்காக அந்த நேரத்துல என்ன பண்றார், அந்த அசுராளுக்கு காலம் வரும் பொழுது அந்த அசுராளுடைய சம்ஹாரம் பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணார், தானே தன்னுடைய ஸ்வரூபத்துல அவதாரம் எடுக்கிறார், தானே தன்னுடைய வசத்தினால தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்து என்ன பண்ணார், விரும்பி அவதாரம் எடுக்கிறார். அதனால பகவானுடைய அவதாரங்கள்லாம் இச்சாவசாத், மனுஷாளுடைய அவதாரங்கள்லாம், அதாவது மனுஷாளுடைய ஜென்மா அதெல்லாம் கர்மவசாத்.
அப்படின்றதாக நம்ம சாதாரணமா ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றோம். அதாவது ஈஸ்வரன்கிறவன் பூர்ணமான சுதந்திரன், அதாவது கடவுள் அப்படின்னு நம்ம யார சொல்றோமோ பூர்ணமான சுதந்திரன். அவன் இச்சாவசாத் அவன் எப்ப அவதாரம் பண்ணோம் அப்ப பண்றான் அப்படின்னு. இப்ப ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ஈஸ்வரன் இச்சாவசாத் அவதாரம் எடுக்கிறான்னா ஈஸ்வரனுடைய புத்திங்கிறது எது, அவன் யோசிக்கிறதுங்கிறது எப்படி, எப்ப யோசிப்பான், நம்மள மாதிரி அந்த யோசிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த இதெல்லாம் பிரமாணங்கள் மூலமா தெரிஞ்சுப்பானா, எப்படி தெரிஞ்சுப்பான்னு ஒவ்வொரு கேள்வியா மேல என்ன ஆகும், கேள்வி ரைஸ் ஆகிட்டே வரும். அப்ப அந்த மாதிரி வரும்போது அதுக்குதான் விஷ்ணு என்ன பண்ணாரு, இந்த இடத்துல ஒண்ணு சொன்னார், முன்னாடியும் ஒரு இடத்துல சொன்னார். நான் இச்சாவசாத் அந்த அவதாரம் எடுக்கிறதா இருந்தா நான் இருக்கிற சூழ்நிலையும் நானே தீர்மானம் பண்ணிக்கலாமோ இல்லையோ. இப்ப அது என்ன பண்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அது பேர் என்ன, அதாவது நான் கோசல ராஜ்யத்துக்கு நான் ராஜாவா யுவராஜாவா நியமிக்கப்பட போகும்போது என்ன ஆயிடுது, ராஜா இல்ல நீ கிளம்பிப்போ அப்படின்னுட்டார். கிளம்பி போனும் போது ஒரு வராட்டிக்கானா ஓட்டக்கால்னா, அந்த ஓட்டக்கால்னா கூட எங்க அப்பா கொடுத்து அனுப்பல. அந்த மாதிரி ரொம்ப இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன காசு, அது தம்படின்னு எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப நம்ம எது தம்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லாம போயிடுது. அதனால இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காயின் எதுன்னு இப்ப சொல்ல முடியல. அந்த மாதிரி பெண்ணி எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்மாலஸ்ட் காயினை பத்தி ரெஃபர் பண்ண முடியல. முன்னாடி இந்த தம்படி ஓட்டக்கால்னா எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் காயின் வராட்டிக்கா. நான் காட்டுக்கு போகும்போது எங்க அப்பா எனக்கு ஒரு வராட்டிக்கா கூட கொடுத்து அனுப்பல, ஒரு பெண்ணி கூட கொடுத்து அனுப்பல. நானும் என்ன பண்ணேன், ராஜாவா இருக்கிறவன் என்னுடைய ராஜ்யத்தை எழுந்து சாதாரணமா வியாஜவிருத்தி காட்டுல ஒரு வேடன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானோ அந்த மாதிரி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சோ என் மனைவியை அழிச்சுன்னு போயிட்டு மனைவியோட கூட ஒரு வேடன் மாதிரி காட்டுல இருந்துட்டு இருந்தேன். இருந்துட்டு 14 வருஷ காலம் அந்த மாதிரி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி வர வழியில எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா. அவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இவ்வளவு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப விஷ்ணு என்ன கேக்குறாருன்னா, இவ்வளவு கஷ்டமும் நான் இப்ப சுதந்திரமா செயல்படுறவனா இருந்தா இவ்வளவு கஷ்டமும் படணுமா? அதாவது மனுஷ அவதாரம் எடுத்தா தான் ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியுங்கிறது வாஸ்தவம். ஆனா மனுஷ அவதாரம் எடுக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டமும் பட்டு காமிச்சுதான் இது எடுக்க முடியுமா? அதுக்கு காரணம் சொல்லலாம். எல்லாரையும் போலயும் பகவான் அப்படியே இருந்தார். அந்த மாதிரி அவதாரம் மட்டும் கூட தர்மத்தை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எப்படி நியமிச்சு காமிச்சாருங்கிறதுக்கு நாம் பாக்கி பேர் படாத அளவுக்கு கடுமையான கஷ்டங்கள்லாம் பட்டு காமிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன கேக்குறாருன்னா, அப்படிதான் பட்டு காமிக்கணுமா, இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சலான கஷ்டத்தை பட்டு இருந்தா போறாதா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் சொல்ல வர்றாரு இந்த விஷயத்த அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் பாருங்க சாதாரணமா அத்வைத சித்தாந்தத்துல சொல்ற மாதிரிதான். அத்வைத சித்தாந்த பிரகாரம் தான் இங்க எடுத்துன்னு வர இருக்கிற வஸ்து 2 வஸ்து தான் லோகத்துல. திருக் திருஷ்யம் அப்படின்னு 2. திருக் அப்படின்னு சொன்னா சைத்தன்ய ஸ்வரூபம், சைத்தன்யம் மட்டும்தான். சைத்தன்யம்ங்கிறது அகர்த்து அபோக்திரு. அதாவது சைத்தன்ய வஸ்து கர்த்தாவாவும் இல்ல போக்தாவாவும் இல்ல. அது எந்த காரியத்தையும் செய்ய போகாது, அது எதையும் அனுபவிக்கிறதும் இல்ல. அது கேவல சாட்சி மாத்திரமா, சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்த, அந்த மாதிரி கேவல சாட்சி மட்டுமா இருக்கு. சோ இப்ப இது செயல்பட போறது எது, பிரகிருதி செயல்படணும். பிரகிருதி சுதந்திரமா செயல்பட முடியாது, அது சைத்தன்ய சந்நிதியில செயல்படுறது. பிரகிருதி இண்டிபெண்டா செயல்படாது, அந்த சைத்தன்ய சந்நிதியில செயல்பட போறது. அப்ப என்ன ஆகுது, அந்த பிரகிருதியும் அந்த இதுவும் சைத்தன்யமும். அப்ப அந்த பிரகிருதியில் தான் 3 குணம் இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமஸ். சோ இப்ப செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணத்தினுடைய சம்பந்தம் தான். அந்த 3 குணத்துக்கு ஏத்த மாதிரி எந்த குணம் பிரதானமா இருக்கோ அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 3 குணத்தையும் பிரதானமா வச்சுட்டு இந்த 3 குணத்தினுடைய அடிப்படையில தான் எந்த ஒரு செயலும். அப்ப பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லும்போது மும்மூர்த்திகள் இருக்கிறதுல இந்து மதத்துல நம்ம பிரதானமா அவளை ரொம்ப முக்கியமானவாளா சொல்றோம். சோ நம்மளால முக்கியமானவாளா சொல்லப்படுற அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன பண்றா, எப்படி அந்த பிரம்மா, ஏன்னா இப்ப இருக்கிறது 2 வஸ்து தான், சைத்தன்யம் ஒண்ணு, பிரகிருதி ஒண்ணு. பிரகிருதினா இந்த திரிகுணாத்மிகமான பிரகிருத்தின்னு ஒண்ணு தனியா கிடையாது. எப்படி இந்த 3த்தையும் பின்னல் போட்டா 3 கால் எடுத்து பின்னல் போடுறா, 3 கால் எடுத்து போடுற பின்னல் தானே பின்னலா இருக்கு. பின்னல்னு ஒண்ணு, பின்னல்ல 3 கால்னு ஒண்ணு கிடையாது இல்லையோ. எப்படி அந்த மாதிரி 3 இருக்கோ, அந்த 3 ஸ்ட்ராண்ட் இருக்கோ, அந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்டா இந்த 3 குணமும் இருக்கு. சோ அந்த 3 குணத்தினுடைய சம்பந்தம் வரும்போதுதான் என்ன ஆகும், எந்த ஒரு செயலும் சம்ஹாரம்ங்கிற அம்சம் பிரதானமா ஏற்படுது. அப்ப அந்த அம்சம் ஏற்படும் போது என்ன பண்றோம், அந்த அம்சத்தை கொடுக்கிற சக்திய, அதாவது சத்துவ குணத்தினால அந்த பாலனம்ங்கிற அம்சத்தை கொடுக்கிற சக்திய மகாலட்சுமி அப்படிங்கிறோம்.
அந்த சர்ஜனம் அப்படிங்கிற சக்தியை கொடுக்கிற அம்சம் வரும்போது மகா சரஸ்வதி அப்படிங்கிறோம். அதே மாதிரி சம்ஹாரம் அப்படிங்கிற அம்சத்தை கொடுக்கும்போது மகாதுர்க அப்படிங்கிறோம். சோ இப்ப எல்லாம் என்ன பண்றோம், மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாதுர்கங்கிற 3 அம்சமும் என்ன இருக்கு, அந்த 3 குணம் பிரதானமா இருக்கக்கூடிய 3 அம்சம். அந்த 3 அம்சம் தான் என்ன ஆகுது, பகவானுடைய சக்தி ரூபமா இருக்கு. அந்த சைத்தன்யத்துல மகாலட்சுமியினுடைய சக்தியா இருக்கும் பொழுது அதுக்கு விஷ்ணுன்னு பேரு, மகா சரஸ்வதியினுடைய சக்தியா இருக்கும் போது பிரம்மான்னு பேரு, மகாதுர்கையினுடைய சக்தி அம்சம் இருக்கும் பொழுது அதுக்கு சிவன் அப்படின்னு பேரு, அதை பார்வதினு சொல்றோம். இந்த மாதிரி 3 தேவதை, அந்த 3 சக்தி அம்சத்துக்கு அந்த 3 தேவதைன்னு பேரு. இந்த 3 சக்தி தான் செயல்பட போறது, சக்தி தானே செயல்படும். அதனால இந்த 3 சக்தி செயல்பட போறது. அதனால எல்லாமே பிரகிருதி, அம்பாளுடைய அனுகிரகத்தினால பிரகிருதி, அதாவது இந்த 3 சக்தி சேர்ந்து இருக்கிற பிரகிருத்தின்னு சொல்றோம் பாருங்க, அத அவர் என்ன பண்றாரு, மகாமாயா அப்படிங்கிறார். அந்த மகாமாயினுடைய அடிப்படைக்கு கீழே தான் எல்லாமே செயல்படுறது. சோ அதுக்கு கீழே செயல்படுறதுனால அந்த குணங்கள் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காரியங்களை யாருக்கு கொடுக்கணும், எந்தெந்த காரியங்களை செய்யணும், யாருக்கு எதை எப்படி செய்யணும் அப்படின்னு தோன்றதோ அப்ப அந்த குணங்களை கொடுக்கறது. அந்த குணங்களை கொடுக்கறதுனால, அதாவது அந்த செயல்களை கொடுக்கறது, அதனால அந்த செயல்கள் ஏற்படுறது. அந்த ஜீவன் இந்த செயல்களை பண்றவனா தெரியறான். சோ விஷ்ணு ராமாவதாரத்துல இந்த செயல்களை செஞ்சவராகவும், அதை காட்டுக்கு போய் காட்டுல கஷ்டப்பட்டவர் அந்த மாதிரி எல்லாம் தெரியறது. சாதாரண ஒரு மனுஷனை போல கஷ்டப்பட்ட போல தெரியறது. ஆனா வாஸ்தவத்துல பிரகிருதி செய்யறது அது என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம அந்த கஷ்டத்தை படுறோங்கிற மாதிரி தெரியும். பகவானுக்கு இருக்கிற விசேஷம் ஞானம் இருக்கிறதுனால அது எங்கேயுமே இல்ல. நிரோதோ நச்சோத்பத்திகி, ஏன்னா பிரகிருதியும் அது ஆதாரமா தனியா இல்ல, சைத்தன்யத்தையும் இல்ல, ரெண்டுத்தினுடைய சம்பந்தம் வரும்போது அது நடுவுல இருக்கு, அவ்வளவுதான். அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியறது, அதனால அது தெரியறதுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கார். அப்ப என்ன பண்றார், நம்ம அதை தனியா செய்யல, மாயையினுடைய ஒரு தூண்டுதல்ல தான் இதெல்லாம் நடக்கிறது. அதனால இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும்னாக்க தனியா சைத்தன்யத்தின்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அதாவது ஒரு பகவான்கிட்ட மட்டும் தனியா பிரார்த்தனை பண்ணி பிரயோஜனம் இல்ல, மகாமாயை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கறதாக சொன்னார். அதை சொல்லிட்டுதான் என்ன பண்ணார், அந்த கேனோபனிஷத் கதையும் அந்த தேவர்கள்லாம் ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது, அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கேனோபனிஷத் கதையை சொன்னா இல்லையா, அந்த அக்னி நின்னா, வாயு நின்னா, ஒரு துரும்பு எடுத்து போட்டு நீ என்ன பண்ணா எல்லாத்தையும் எரிக்கிற சக்தி இருக்குன்னா இது எரி பார்க்கலாம்னு துரும்பு எடுத்து போட்டாக்க ஆனானப்பட்ட எல்லாத்தையும் எரிச்சுத பிரளய காலத்துல இந்த உலகத்தையே எரிச்சு தள்ளுற அக்னிக்கு அம்பாள் எடுத்து போட்ட உமா ஹைமவதி, அந்த அம்பாள் எடுத்து போட்ட துரும்ப எரிக்கவே முடியல. ஆனா அந்த ஒரு பிரளய காலத்துல அவ்வளவுத்தையும் பறக்கடிக்க வைக்கிற வாயுவுக்கு அந்த துரும்ப சாதாரண சின்ன துளியோடு துரும்ப பறக்க வைக்க முடியல. அப்பதான் அவங்க புரிஞ்சுட்டாங்க, ஏன்னா அக்னி வாயு இதெல்லாமே ஒரு கேவல சைத்தன்ய சுரூபம், சைத்தன்யத்துக்கு கர்த்தத்துவம் கிடையாது, ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்ப அந்த காரியத்தை செய்யணும்னா செய்யற சக்தி எங்க இருக்கு, அம்பாள்கிட்ட தான் இருக்கு. அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாரும் செய்ய முடியும். ஆனா இவா இன்னும் பூர்ணமான ஞானம் வந்துட்டுதான் புரிஞ்சுக்கல, தங்களுடைய சுரூபம் தங்களுடைய சக்தியை தெரிஞ்சுக்கல. ஆனா என்ன பண்ணிட்டா, அந்த கர்வம் அகங்காரம் மட்டும் இருந்தது, அது இருந்தா ஒண்ணும் நடக்காது, பிரயோஜனம் இல்லைன்னு அதை புரிய வச்சா. அதனால என்ன ஆகுது, அந்த இதை புரிஞ்சுக்கும் போது விஷ்ணு நான் ராமாவதாரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்ட போது என்கிட்ட என்ன சக்தி இருக்கு, அந்த சக்தி எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன அர்த்தம், எல்லாமே பிரகிருதி மாயையினுடைய அதீனமா இருக்கு, மாயை கிட்ட இருக்கிற குணத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான். அதனால என்ன பண்ணணும், நம்ம அந்த மகாமாயா ஈஸ்வரியா இருக்கா இல்லையா, அவளை பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படிங்கறதாக அந்த மகாமாயை பிரார்த்தனை பண்ண சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்திரன் என்ன பண்றான், அந்த பிரார்த்தனை பண்ணதும் ஒவ்வொரு மகாமாயனுடைய பெருமையை பேசும்போது நம்ம யாரெல்லாம் பகவான் நினைக்கிறோமோ, யாரெல்லாம் இந்த லோகத்தை நடத்தக்கூடிய சக்தி படைச்சவான்னு நினைக்கிறோமோ அவளுடைய சக்தி அத்தனையும் அந்த சக்தியிட்ட இருந்து, மகாமாயிட்ட இருக்கிற சக்தியிட்ட இருந்து வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி. வாச்சா வினா, வாக் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாரதி, அதாவது சரஸ்வதினு அர்த்தம். ஏன்னா அவ வாக்குக்கு அதிதேவதை இல்லையா, அதனால சரஸ்வதி இல்லாமல், அதாவது 19வது ஸ்லோகம், இது 4வது சர்க்கம் 19வது சர்க்கம், சாரி 4வது ஸ்கந்தம் 19வது சர்க்கம் 19வது ஸ்லோகம். வாச்சா வினா, அதாவது பிரம்மாவுக்கு அந்த சரஸ்வதிங்கிறவள் இல்லாமல், சரஸ்வதிங்கிற தேவதை இல்லாமல், தேவி இல்லாமல், பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தேவதை அந்த சரஸ்வதி. இதனாலதான் நம்ம இது பார்க்கும்போது என்ன பண்றோம்னு சொன்னோம்னாக்க, இந்த தேவதைகள்லாம் இருக்கா பாருங்க, நம்ம ஒரு விக்கிரகமா கொடுத்தோம்னா கூட ஒவ்வொருத்தரும் மனுஷாலா விக்கிரகமா அந்த ரூபத்துல இருக்கிறவான்னு அர்த்தம் கிடையாது. காளிதாசன் இதனாலதான் குமார சம்பவத்தை சொல்லும் போது ஒவ்வொரு தேவதைக்கும் 2 ஹிமவான பார்க்க போகும்போது ஹிமவானுக்கு 2 ரூபம் இருக்கிறதா, அந்த ஹிமய மலைன்னு அந்த இது இருக்கு பாருங்க, பிசிக்கல் ஃபீச்சர், ஹிமய மலையா இருக்கிறது ஒரு ரூபம்,
அப்புறம் தேவதா ரூபம்ங்கிறதாக ஒரு ரூபம், 4 கை, இந்த இதெல்லாம் எப்படி இருக்கோ தேவதை அது புராணங்கள் எப்படி வர்ணிச்சிருக்கோ அப்படிப்பட்ட ரூபமாக ஒரு ரூபம், அந்த மாதிரி 2 ரூபம். இது தாண்டி இருக்கிறது கேவல சைத்தன்ய ரூபமாக. சோ அப்ப என்ன பண்றான், வாச்சா வினா, அதாவது வாக்தேவதை இல்லாமல் பிரம்மாவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய, பிரம்மா தன்னுடைய காரியமான சிருஷ்டியோ எந்த காரியமா இருந்தாலும் பிரம்மா செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வாச்சா வினா விதிகி விஸ்வம் ந அலம் பவதி. அந்த இதுக்கு என்ன பண்றார், வினா அவ இல்லாம விதிகி ந அலம், அவர் அதை சிருஷ்டி பண்றதுக்கு அது ந அலம் பிரபு, அவர் ந அலம் பவதி, அதாவது அவர் அலம் சக்தி உள்ளவராக ஆக மாட்டார். கர்த்தும் ஹரிஹி கிமு ரமா ரகிதோத்திர பாத்தும், ஹரிஹி விஷ்ணு ரமா ரகிதா, விஷ்ணுவனுடைய சக்தியான ரமா லக்ஷ்மி இல்லாமல் பாத்தும் கிமு கர்த்தும் ஹரிஹி கிமு ரமா ரகிதோத பாத்தும் கிமு பாத்தும் ஹரிஹி, அதை காப்பாத்துறதுக்கு அவர் சக்தி படைச்சவரா. சம்ஹர்த்தும் உபயோஜித ஈஸ்வர கிம் உமையா உஜ்ஜிதா, பார்வதி இல்லாமல் ஈஸ்வரஹா ஈஸ்வரன், கிம் சம்ஹர்த்தும் ஈசஹா, அதை இந்த லோகத்தை சம்ஹாரம் செய்வதற்கு ஈசஹா அவர் அதுக்கு சக்தி படைத்தவரா என்ன. இதெல்லாம் காக்கு அப்படின்னு சொல்லுவா. காக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல சாதாரணமா சொல்ல பாருங்க, இப்ப டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ந பவதி ந பவதி அப்படின்னு சொன்னாக்கா அவர் ந அலம் பவதி அப்படின்னு நான்ற வார்த்தை சேர்த்தாக்க அவர் அதற்கு சக்தி படைத்தவராக ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அலம் பவதி அப்படின்னு கேட்டா அவர் அதுக்கு சக்தி படைத்தவரா அப்படின்னு என்ன பண்றோம், அந்த மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி. அது அந்த மாதிரி கேள்வி கேட்டு, அதாவது நெகட்டிவான பதில் வரதுக்கு கேள்வி கேட்கிறோம் இல்லையா, நெகட்டிவான பதில் வரதுக்கான ஒரு கேள்வி டேக் கொஸ்டின் சொல்ல பாருங்க. அந்த மாதிரி நெகட்டிவான பதில் வர மாதிரி கேள்வி கேட்டோம்னா அதுக்கெல்லாம் காப்பு அப்படின்னு பேரு. அதான் வாச்சா வினா விதிகி அலம்பவதி இக அலம்பவதி, இங்க அவர் சக்தி படைத்தவர. அதே மாதிரி ஹரிஹி ரமாரகிதா பாத்தும் கிமும், அந்த இத கர்த்தும், அதாவது அந்த லோகத்தை, அதாவது விஸ்வம் கர்த்தும் அலம்பவதி, விஸ்வத்தை செய்வதற்கு அலம்பவதி, ரமாரகிதா பாத்தும் கிமு, அவர் இல்லாமல் அதை காப்பாற்ற முடியுமா. இந்த இடத்துல ஈசஹா அப்படின்னு வார்த்தையை போட்டார். சம்ஹர்த்து உமையா உஜ்ஜிதா ஈஸ்வரஹா கிம் சம்ஹர்த்தும் ஈசஹா, அதை சம்ஹாரம் பண்ணுவதற்கு சக்தி படைத்தவரா. முதல் இங்க பின்னாடி இருக்கிற ஈஸ்வரகாங்கிறது பரமேஸ்வரனை குறிக்கும், முதல்ல இருக்கிற ஈசகாங்கிறது அந்த சக்தி படைத்தவரான்றதை குறிக்கும். அதனால தேனா அந்த 3 தேவர்களும், தாபிரேவ அவரவர்களுடைய தேவதைகள் இருக்காளே அவர்களாலேயே சகிதாக, தாபி சகிதாக அந்த தேவதைகளும் கூடினவர்களாகவே பிரதேசாக பிரபவா, பிரதேசாக அதாவது இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்கு மக்களுக்கு ஈஸ்வரனாக பிரபவா சக்தி படைத்தவர்களாக ஆகிறார்கள். அந்த அம்பாளே உன்னுடைய அனுகிரகத்தினால, உன்னுடைய அம்சத்தோடு சேர்ந்ததுனாலதான் அவளுக்கு அந்த சக்தி படைத்தவராக தெரிகிறது. உன்னுடைய அம்சம் இல்லைன்னா அவள்லாம் அந்த சக்தி படைத்தவளாக ஆக மாட்டார்கள் அப்படிங்கிறதாக. இப்ப விஷ்ணு அதே ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு சொல்றார். கர்த்தும் பிரபுர்ன துருகிணோ ந கதாச்சன, துருகிணா கர்த்தும் ந பிரபவா, லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கும் சக்தி இல்ல. நாகம் நாபி ஈஸ்வரகா, எனக்கும் அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல், எங்களுடைய சக்தி இல்லாமல் நானோ இல்ல ஈஸ்வரனோ யாராலையும் எதுவும் முடியாது. சிவசக்தியான்ற இதுதான் ஈஸ்வரகா. தவ கலாரகிதா ஸ்திரிலோக்கியா, தவ கலாரகிதாக, உன்னுடைய கலா அதாவது உன்னுடைய சக்தியினுடைய ஒரு திவிலையினுடைய சம்பந்தம் இல்லாமல் எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னார். கர்த்தும் பிரபுத்துவம் அனகே அத்த ததா விகர்த்தம், கர்த்தும் விகர்த்தும், இந்த இடத்துல நாங்க விவகாரம் பண்றதுக்கோ காரியங்களை செய்யறதுக்கோ அந்த துவம்பை சமஸ்த விபவேஸ்வரி பாசி நூனம், நீதான் எல்லா விதமான விபவங்களுக்கும் ஈஸ்வரி, அதாவது சந்தேகமே இல்லாம, நூனம்னா டெபினெட்லி, துவம் பாசி, நீதான் எல்லாத்துக்கும் விபவேஸ்வரி பாசி, எல்லா சக்தி படைத்தவளாகவும் நீதான் விளங்குற, எல்லா சக்தி படைத்தவளாகவும் நீதான் இருக்கு. தேவர்கள் அனைவருக்கும் தலைவரா இருக்கக்கூடிய எல்லா லீடர்கள், அதாவது அதாவது இந்த மும்மூர்த்திகள் பிளஸ் இந்திரன் இவெல்லாம் முன்னாடி நிக்கிறா இல்லையா, அதுக்கு முன்னாடி திக்பாலகள்னு ஒவ்வொருத்தரும் இருக்கா. அந்த மாதிரி வரிசையில முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோடிகளா இருக்கக்கூடிய லீடர்களை பார்த்து, அவர்களுடைய தலைவர்களை பார்த்து, கிம் தத் காரியம் வதந்த்வத்ய கரோமி விகத ஜ்வராக, கிம் தத் காரியம், நான் என்ன காரியம் செய்யணும்,
விகத ஜுவராக வதந்து. விகத ஜுவரம்னா பயம் இல்லாம, டென்ஷன் இல்லாம. ஜுவரம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மென்டல் டென்ஷன். ஜுவரம்னா அந்த பிசிக்கலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இது நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். மென்டலா இருந்ததுனாக்க இந்த ஆங்ஸைட்டி, பயம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஜுவரம்னு பேரு. விகத ஜுவராக தைரியமாக, பயம் இல்லாதவர்களாக, டென்ஷன் இல்லாதவர்களாக, ஆங்ஸைட்டி இல்லாதவர்களாக வதந்து. தைரியமா என்ன பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, ஐயோ நம்ம இதெல்லாம் சொல்லலாமா, நல்லதா கெட்டதா, இதை நீங்களே பண்ணிக்கலாமே அப்படின்னு குறுக்க ஏதாவது கேள்வி கேட்டுற போறாளே, இந்த மாதிரி ஏதாவது, அதாவது என்ன நம்மள இது பண்ண போறாளே, கிராஸ் பண்ண போறாளே அப்படிங்கிற டென்ஷனோ பயமோ, இது நடக்கிறமா நடக்காதா, என்னால முடியுமா முடியாதா, அதாவது முதல்ல அம்பாளால இது முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம், கிராஸ் பண்ணா என்ன பண்றதுன்னு சந்தேகம். சோ ஒருத்தட்ட நம்ம ஒரு விஷயம் ஆகணும்னு போய் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி எல்லாம் போகுமோன்னு நம்ம மனசுல அதை பத்தி பல விதமான யோசனைகள் நம்மளுக்கு எப்படி கேட்கறது, என்ன மாதிரி கேட்கறது, எப்படி பிரசன்ட் பண்றது, எப்படி பிரசன்ட் பண்ணினாக்க அது எல்லாருக்கும் அதாவது பொருத்தமானதா இருக்கும். நம்மளையும் ரொம்ப மட்டமானதா காமிச்சிடக்கூடாது, எதிரியும் ரொம்ப என்ன பண்ண முடியாது, தூக்கி காமிச்சிடக்கூடாது. எப்படி எல்லாம் பிரசன்ட் பண்றதுங்கிற அந்த மைண்ட்லயே ஒரு பிரசன்டேஷன் ஓடிண்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கவலைகள்லாம் எதுவும் இல்லாம உங்களுக்கு என்ன ஆகணுமோ ஆக வேண்டிய காரியத்தை தைரியமா சொல்லுங்க. விகத ஜுவரா, எந்த டென்ஷனோ ஆங்ஸைட்டியோ எதுவும் இல்லாம தைரியமா சொல்லுங்க. அசாத்தியமபி லோகேஸ்மின் தத்கரோமி சுரேப்சிதம். சுரேப்சிதம் தேவர்களாலே விரும்பப்பட்டதை அசாத்தியமபி கஷ்டமா இருந்தாலும், அதாவது நீங்க என்னன்ற முடியுமா, இது நடக்குமா, இது பண்ணலாமா, அதாவது நம்ம போய் அப்ரோச் பண்றோம்னாலே நடக்கிற காரியம் தானா நடந்துட போறது. யாராவது பண்ணுங்கன்னு கேட்டாலே அது சரியான காலத்துல நடக்காம நம்ம பைபாஸ் பண்ணி சீக்கிரமா நடக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு தெரியறது இல்லையா. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன பண்றோம், அத ஸ்கிப் பண்ண விரும்புறோம். அதனாலதான் அசாத்தியம். அந்த நேரத்துல நடக்கப்படாது, ஆனா அந்த நேரத்துல நடக்கிற விரும்புறோம். அசாத்தியம் அபி அப்படி இருந்தாலும் லோகேஸ்மின் தத்கரோமி, அதே உங்களுக்காக நான் பண்றேன். ஏன்னா நீ தேவர்களா இருக்கீங்க, எல்லாரும் கேட்டிருக்கள். அதனால உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இது முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதை நான் முடிய வைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இப்ப இதெல்லாம் இருக்கு. சும்பரி சும்பாசுர வதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சண்டமுண்டாசுர வதம், சும்பரி சும்பாசுர வதங்கள், அதுக்கப்புறம் ரத்த பீஜனுடைய வதங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வதங்கள்லாம் நடக்குமா முடியுமா. ஏன்னா சும்பரி சும்பன் 2 பேரும் என்ன பண்ணாங்க, தாங்கதான் ஒருத்தர் கொண்டுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சோ தாங்க எப்படியும் ஒருத்தர் சண்டை போட்டுக்க போறது இல்ல, அதனால தங்களுக்கு மரணமே இல்ல. அவன் என்ன பண்ணா, அப்ப அம்பாள் ரொம்ப அழகான சுரூபத்தோட அவளுக்கு மனசுல அம்பாள் தான் வேணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி 2 பேரையும் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிட்டா இல்லையா. அதனால என்ன இருக்குன்னா, நிருசிம்மாவதாரம் இருக்கவே இருக்கு. ஹிரண்யகசிபு கட்டத்துல என்ன, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னென்ன விதமா மேனிபுலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு விதமா மேனிபுலேட் பண்ணான். அப்ப அவனுடைய காலத்துல என்ன ஆயிடுச்சு, லீகல் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபுல்லா டெவலப் ஆகல. அதாவது வாசப்படி வீட்டை சேர்ந்ததா, வீட்டுக்குள்ள இருக்கா, வீட்டை விட்டு வெளில இருக்காங்கிறது லீகல் ப்ராப்ளம் டெவலப் ஆகல. சந்தியா காலத்தினுடைய காலம் டெவலப் ஆகல. அதனால அவனால அந்த லீகல் ப்ராப்ளம் எல்லாம் டெவலப் ஆகாததுனால என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் விட்டுட்டான். பகவான் என்ன பண்ணார், வாசப்படி எடுத்திருந்தார். வாசப்படிக்கு பின்னாடி கதவு இருக்கு, கதவுக்கு வெளியில வாசப்படி இருக்கு. அதனால வாசப்படி வீட்டு சேர்ந்ததா இருந்தா ஜாக்கிரதையா வாசப்படியும் சேர்த்து வச்சு கூட்டுவோம் இல்ல. அதனால வாசப்படி வீட்டை விட்டு வெளில இருக்குன்னு தீர்மானம் பண்ணாரு. ஆனா நம்ம தானே கட்டுறோம், நம்ம வீட்டை வச்சு கட்டி அதோட மட்டும் இல்ல, அதுக்கு வெள்ளிக்கிழமை வாசப்படிக்கு அலம்பி அதுக்கு மஞ்சப்படி குங்குமம் இதெல்லாம் இட்டு அதுக்கு அலங்காரங்கள் பண்ணி இவ்வளவும் பண்றதுனால அது வீட்டை சேர்ந்ததாகவும் இருக்கு, சேராததாகவும் இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடாது, வீட்டுக்கு வெளியிலயும் சாப்பிடாதுன்னு கேட்டா, இந்தடா இந்த வீட்டு சேர்ந்ததா இல்லையா நீயே டிஃபைன் பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி யார் என்ன கேள்வி கேட்கிறாளோ அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ப்ராப்ளத்தை அவள்கிட்டயே போஸ்ட் பண்றாரு இல்லையா பகவான். அதுதான் அசாத்தியம் அப்படி. அவர்கள் எதெல்லாம் லீகலா என்னென்ன ப்ராப்ளம் எங்கெங்க வரும், எப்படி எப்படி வரும்னு அவ பிரசன்ட் பண்ணினாலும், அந்த காலத்துல இருந்து ஸ்கிப் பண்ணி வரதா இருந்தாலும், அசாத்தியம் அப்படி லோகேஸ்மின் தற்கரோமி சுரேப்சிதம். சுர தேவர்களாலே ஈட்சிதம் விரும்பப்பட்டது எதுவோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் நிச்சயமா பண்ணித்தரேன், பயப்படாதீங்க. சம்சந்து சொல்லுங்க இப்போ அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கமான் அப்படிங்கிற மாதிரி. சம்சந்து பவதாம் துக்கம் தராயாச்ச சுரோத்தம. துக்கத்தை என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது, சொல்யூஷன் உங்களுடைய கெப்பாசிட்டியில இல்ல. அதனாலதான் அந்த துக்கத்தை சால்வ் பண்ண முடியாம வந்திருக்கேன். சம்சந்து துக்கம், உங்களுடைய கஷ்டத்தை முதல்ல என்னன்னு எடுத்து, கஷ்டத்தை எப்படி போக்குறது, எப்ப போக்குறது அப்படிங்கிற விஷயத்த நான் பிளான் பண்றேன். அதனால சம்சந்து துக்கம், சொல்யூஷனை சொல்லி நடத்தி கொடுங்கன்னு கேட்கல, உங்களுடைய துக்கத்தை சொல்லுங்க. துக்கத்தை சொன்னேன்னாக்க, அதாவது மனசு விட்டு துக்கத்தை சொன்னாலே
நம்ம மனசுல இருக்கிற துக்கம் போகும்போது சைக்கலாஜிக்கலா பாதி ப்ராப்ளம் போயிடுறது இல்லையா? நம்ம அதாவது நம்மளுடைய துக்கத்தை பேசிக்க முடியாம இருக்கும்போது என்ன துக்கம்னு தெரியாததுனாலயே அது மாதிரி ஒரு ஹேசியா இருக்குது. அது ஒண்ணுமே தெரியாததுனால அது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. துக்கத்தை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாலே என்ன ஆயிடுது, பாதி ப்ராப்ளம் போயிடுது. அதுக்கு தானாவே சொல்யூஷன் தெரிஞ்சிடும். தெரியவே இல்லையா பகவத் அனுகிரகம் இருக்கவே இருக்கு. அதனாலதான் சம்சந்து துக்கம் அப்படின்றாள் அம்பாள். தேவா ஊச்சுக்கு தேவர்கள் அம்பாள் சொன்ன பிரகாரம் என்ன பண்றா, அதை எடுத்து சொல்றா. வசுதேயம் தங்களுடைய துக்கம் சொல்றத பூமியை பத்தி பேசுறா. வசுதேயம் ஹராக்கிராந்தா, இந்த பூமியானவள் தன்னுடைய வெயிட்னால என்ன எடுத்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாள். தாங்க முடியாத வெயிட் அவளுக்கு. அதனால அவள் என்ன பண்றா, எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறது தன்னை அப்படின்னு தெரியாம பராக்கிராந்தா சம்பிராப்தா விபுதான் பிரதி. அதனால இந்த வெயிட்டை குறைச்சு, இந்த பாரத்தை பூமியினுடைய பாரத்தை குறைச்சு சஸ்டெயின் பண்ற அளவுக்கு, தன்னை தாங்கிக்க கூடிய அளவுக்கு அவளுக்கு உதவி பண்ணணும்னு என்ன பண்ணா, ஏதாவது ஒரு விதத்துல அவளுக்கு உதவி பண்ணுங்கன்னு அவன் எங்களை வந்து சேர்ந்திருக்கா. சக்திக்கு விரும்ப இல்ல, ரொம்ப தாங்க முடியாம கஷ்டப்படுறதுனால என்ன ஆகும், பூமியே போயிடுமோ இருக்குமோ இருக்காதோ போயிடும். அந்த ப்ராப்ளத்தினால பூமியே ஒருவேளை வெடிச்சிடுமோ, பூமியே இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுது, துண்டு துண்டா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பயத்துல அவளுக்கு இருக்கு. அதனால ருததி நேபமானா நடுங்குறா, பீடிதா துஷ்ட பூபுஜை. இது எதனால ஏற்படுறது, பூமியை மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிற ராஜாக்கள் அந்த காரியத்தை ப்ராப்பரா பண்ணாம ரொம்ப செல்ஃபிஷா ரொம்ப இதுவா இருக்கிறதுனால பூமியை மெயின்டைன் பண்ற சஸ்டெயின் பண்ற காரியங்கள் நடக்காம இதேதான் இப்ப இருக்கிற மாடர்ன் பார்லன்ஸ் சொல்றதா இருந்தா குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங்கிற ப்ராப்ளம் மாதிரி அது என்ன ஆயிடுது, துஷ்ட பூபுஜைகி இந்த ப்ராப்ளம் எல்லாம் பீடித்தா. பாராபகரணம் அஸ்யாக கர்த்தவியம் புவனேஸ்வரி. அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு ரொம்ப ப்ராப்ளம். சாதாரணமா அம்பாளை நீ திருகுணாத்துக்கே மாயாமயி அப்படின்லாம் சாதாரணமா சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாம இந்த இடத்துல என்ன பண்றா, புவனேஸ்வரி, புவனங்களுக்கு ஈஸ்வரியா இருக்கிறவளே, புவனங்களுக்கு பொறுப்பா இருக்கிறவளே, புவனங்களுக்கு தலைவியா இருக்கிறவளே, இந்த புவனம் இவ்வளவு கஷ்டப்படும் போது இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சோ கிருஷ்ணர் கீதையில பார்த்தா கூட அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். சில இடங்கள்ல என்ன பண்ணுவார், பரந்தப பாரத அப்படின்லாம் என்ன பண்ணுவார் அட்ரஸ் பண்ணுவார். சில இடங்கள்ல கவுந்தேய ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது என்ன பண்ணுவார், கவுந்தேய அப்படின்னு என்ன குந்தி அத்தையோ இல்லையோ அதனால அத்தானே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி என்ன ஆகும் கவுந்தேயன்னு. சோ எந்த மாதிரி கான்செப்ட பிரசன்ட் பண்றாரோ அந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி அட்ரஸ் வருது. சோ இந்த புவனத்தினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக புவனேஸ்வரின்னு அட்ரஸ் பண்ற பாருங்க. பாராபகரணம் சாஸ்யா கர்த்தவியம் புவனேஸ்வரி. தேவானாம் ஈப்சிதம் காரியம் ஏததேவ, இதுதான் தேவானாம் ஈப்சிதம் காரியம், எங்களுக்கு திரும்பிய எங்களுக்கு ஒழுங்குறதான காரியம். இந்த பூமியினுடைய பாரத்தை குறைச்சு, பூமியினுடைய கஷ்டத்தை குறைச்சு, பூமியின் தன்னுடைய வேலையை செய்யறத சுலபமா ஆக்கணுங்கிறது ஒண்ணுதான். தேவானாம் ஈப்சிதம் காரியம் ஏததேக ஏததேவ, இதுதான் அந்த ஏவங்கிறது அத்வைதத்துல வந்து பாருங்க, ஏகமேவா த்விதீயம் ஏவ, இதை தவிர வேற இல்ல, இது ஒண்ணுதான். அதனால என்ன எடுத்து விஜாத்திய பிரத்தியங்கள்லாம் எதுவும் கிடையாது, சஜாத்திய விஜாத்தியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பாராபகரணம் ஒண்ணுதான் தேவர்களுக்கு ஒண்ணுங்கிறதா இருக்கிறது அப்படின்னா சிவே. காதிதஸ்து அவர் சொல்றார், காதிதஸ்து புறா, இந்த அசுரெல்லாம் எப்படிப்பட்டவா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார். காதிதஸ்து புறா மாதகா, இது சில புராணங்கள்ல இது வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல கூட ரீசெண்டா இல்ல, கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடியே தான் போயிட்டு இருக்கு. இது புராணங்கள்ல வந்த கதை தான். உத்தயுகத்துல அசுரால்லாம் எப்படி இருந்தான்னா, வேற ஏதோ லோகத்துல அந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிக்குள்ள இருக்க பாருங்க, வேற ஏதோ ஒரு லோகத்துக்குள்ள இருந்தவா அந்த உத்தயுகத்துல. அதனால பகவான் என்ன பண்றாரு, தனியா அவதாரம் பண்ணி அந்த லோகத்துல போய் எங்க இருக்கானோ அந்த இடத்துல போய் அவன் அவன் சமாரம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுல என்ன எடுத்து, திரேதாயுகத்துல பகவான் இருந்தது ஒரு நாட்டுல, அந்த அசுரல் ராவண கும்பகர்ணன் இருந்தது வேற ஒரு நாட்டுல, அதான் லங்கால. ஆனா அதுக்கப்புறம் இது என்ன எடுத்து ஒரே நாட்டுல பக்கத்துல இதுல இருக்காங்க, வந்துட்டே இருக்கு. சோ அதனாலதான் என்ன சொல்றாரு, இந்த துவாபர யுகத்துல இந்த அசுர சம்பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தேவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க. அம்பாளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி, யார் இந்த அசுரால், இந்த ராஜாக்கள்லாம் யாரு அப்படின்னா, சாதாரணமா யாரோ புது ராஜா இல்ல, ஏதோ கர்மால பூர்வ ஜென்மத்துல எவனோ அவனுடைய வாசனையினால இந்த மாதிரி ஒரு ராஜாவா பிறந்திருக்கான் அப்படின்னு நினைக்காதே அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்றாங்க. காதிதஸ்து புறா மாதகா துவயா மகிஷ ரூபத்திற்கு, முன்னாடி இந்த மகிஷ ரூபம் எடுத்த ஒரு அசுரன் தானவன், அவனை நீ சம்ஹாரம் பண்ண இல்லையா மகிஷாசுரன்,
தானவகா அதிபலாக்கிராந்தகா. அந்த மனுஷன் என்ன பண்ணான், இந்த அசுரர்கள், அதுவும் அம்பாளால சம்ஹாரம் பண்ணப்பட்ட அசுரால் எடுத்த வடிவங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வரம் வாங்கிட்டவா. அசுராலுமே ஒவ்வொரு அசுரமும் ஒரு லெவல் தாண்ட இன்னும் கொஞ்சம் அவங்க காம்ப்ளிகேஷன் புத்தி ஜாஸ்தி ஆயிடுறது இல்லையா. போன அசுரம் எப்படி போனா அப்படின்னு தெரியறது, எப்படி அவனை சம்ஹாரம் பண்ணான்னு தெரியறது. அதனால அதை பைபாஸ் பண்ணி இவன் புது வரம் வாங்குறான். இந்த மகிஷாசுரன் எல்லாம் எப்படி வரம் வாங்கினா, ஒரு சகல விதமான தேவர்களுடைய ஆயுதங்களாலையும் அந்த தேவர்களுடைய அம்சம் பொருந்தினா, ஆனா ஸ்திரீயால. அது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்திரீ கிடையாது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ஸ்திரீ இருக்கா. மகாவிஷ்ணுக்கு லட்சுமி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்திரீ இருக்கா. இந்த இடத்துல சகல தேவதைகளுடைய ஆயுதத்தையும் வாங்கிட்டு இருக்கிற சக்தி பொருந்தின அந்த சகல தேவதைகளுடைய அம்சமா இருக்கிற. சோ அதனால தேவாத்ம சக்தியும் சுகுணர் நிகூடாம்னு அவ்வளவு தேவர்களும் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த தியானத்தில இருந்து அந்த சக்தியாக அம்பாள் இடத்துல ஆவிர்வாவம் பண்ணா, ஆவிர்வாவம் மாறா. சோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் அவ்வளவு பவர்ஃபுல்லான அசுரனா அவன் தான். அவனுக்கு ஏத்த மாதிரி நீ பவர்ஃபுல்லான ஒரு அம்பாளா வந்து அவனை சமாதானம் பண்ண இல்லையா. காதி கஸ்து அவனை கொல்லப்பட்ட மகிஷ ரூபத்திற்கு தானவகா அதிபலாக்கிராந்தகா தத் சகாயாச்ச கோட்டி சகா. அதோட என்ன எடுத்து அவன் முக்கியமான ஒரு சகாயம் ரத்த பீஜன். நம்ம இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது பேர் என்ன, இந்த புது நியூ செல் எல்லாம் உசுரெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு பிராணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு செல்லுல இருந்து எடுத்து என்ன பண்ணலாம், அந்த செல்லுல இருந்து ஒரு உசுர் வருது, அதுல இருந்து ஒரு மிருகம், அதுல இருந்து உண்டு பண்ணலாம் அப்படின்னு லேப்ல உண்டு பண்ணலான்னு தேவையில்லாம உண்டு பண்ணலான்னு பண்ணவா அந்த மகிஷாசுரன். அவன் ஒரு என்ன பண்ணா, ரத்த பீஜன் அப்படின்னு ஒரு அசுரனை கண்டுபிடிச்சான். அந்த ரத்த பீஜன்றதுக்கு என்னன்னா, ரத்தம்னா பீஜம், அதாவது ரத்தத்தினுடைய பீஜம். ஒரு பொட்டு ரத்தம் அவன் உடம்புல இருந்து கீழே சிந்தித்துனா, லேப் என்ன பூமியே தான் லேப். ஒரு பொட்டு ரத்தம் பூமியில சிந்தித்துனா அந்த பொட்டுல இருந்து ஒரு ரத்த பீஜன் வருவான். அந்த ரத்த பீஜன், அந்த முதல் ரத்த பீஜன் எந்த ரத்த பீஜனுடைய ரத்தத்திலிருந்து வந்தானோ அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி இந்த ரத்த பீஜனுக்கு இருக்கும். அதோட மட்டும் இல்ல, அதாவது இவன் ஒரு ஆர்டிபிஷியலா வந்தவன், ஒரு பொம்மை, ஒரு ரோபோ அப்படிங்கிறது இல்ல. இந்த ரெண்டாவது வந்த ரத்த பீஜன், he is not a mere robo, he is not just a doll. இவன் உசுருள்ள முதல் ரத்த பீஜன் மாதிரியே செயல்படணும்ன்ற வரத்தை வாங்கிட்டு இருக்கான். சோ முதல் ரத்த பீஜன் எப்படிப்பட்டவனோ அதே மாதிரி ரெண்டாவது ரத்த பீஜனும் அந்த அளவுக்கு உசுருள்ள லிவிங் என்டைட்டி. அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டாவது ரத்த பீஜன் அடிக்கும் போது அவன் உடம்புல இருந்து ஒரு பொட்டு ரத்தம் சிந்திச்சுன்னா அந்த ரத்தத்தில இருந்து என்ன ஆகும், இன்னொரு ரத்த பீஜன் வருவான். அவனும் உயிருள்ள செயல்படக்கூடிய லிவிங் ரத்த பீஜனா இருப்பான். அவனும் அவர் ஆர்டிபிஷியல் ரோபோவா இருக்க மாட்டான். சோ இப்ப என்ன ஆயிடுது, ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளேயும் ரத்தம் ஓடும், ரத்தம் ஓடுற ரத்தமா இருக்கும். அந்த ரத்தத்துக்குள்ள எல்லா விதமான சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் சகலமும் இருக்கும். அதுக்குள்ள இருந்து புது புது அசுரர்கள் செல்லுல இருந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரும் உசுறு உள்ளவங்களா இருப்பாங்க, லிவிங் ஆர்கானிசம்ஸா இருப்பாங்க. அப்படிப்பட்ட என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் பவர்ஃபுல்லா இருப்பான். அவன்லாம் இந்த தேவர்களும் பிறந்த உடனே குழந்தைகள், இந்த ரிஷி இதெல்லாம் சொல்லுமே, ரிஷியோட குழந்தை ராத்திரியே பெரிய குழந்தை ஆயிடுன்ட்டு, அந்த மாதிரி ரத்த பீஜம் என்ன பண்ணுவான், யுத்த காலத்திலேயே மகா பெரிய வீரர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வளர்ந்து அவங்களுக்கு பாலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தாளாட்டி சீராட்டி அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. பிறக்கும் போதே எல்லாம் மகாராட்சசனா பிறப்போம் அடுத்தடுப்புலயே. அப்படி இருக்கக்கூடியவனா இருக்கிறவன் இருக்கா இல்லையா. அவ்வளவு வீரர்கள் வளர்ந்துட்டே இருந்தாங்கன்னா, வளர்ந்துட்டே இருக்கிற வீரர்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி அவளை வந்து கண்டெயின் பண்றது, எப்படி சம்ஹாரம் பண்றது. அப்ப அந்த அவளுக்கு ராஜாவா இருக்கிற ரத்த பீஜன், ஒரிஜினல் ரத்த பீஜன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனை எப்படி சம்ஹாரம் பண்றது. சோ இதெல்லாம் பெரிய தலைவலி இல்லையா. அந்த மாதிரி கோடி சகா, கோடிக்கணக்கான ரத்த பீஜர்களால சூழப்பட்டவனா இருக்கான் அந்த மகிஷாசுரன். அவனையே நீ வந்து என்ன பண்ணிட்ட, சம்ஹாரம் பண்ணிட்டேன்னு. ததா சும்போ நிசும்பர்ச்ச, சும்ப நிசும்பர்கள் ரெண்டு பேரும் ரத்த பீஜ ததாபரஹா சண்டமுண்டோ மகாவீரியோ ததைவ தூம்ரலோச்சனஹா, தூம்ரலோச்சன் துர்முகன் எல்லாரும், துர்முகோ துஸ்ஸகஸ் செய்வ கராளச்ச அதிவீரன். அதாவது நம்ம தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய இந்த இவெல்லாம் அசுரெல்லாம் அப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாரையும் நீங்க என்ன பண்ண, நீ சம்ஹாரம் பண்ணிருக்க. அந்நியச்ச பகவ குரூராக ததைவச்ச நிபாதிதா, இன்னும் எவ்வளவு குரூரர்கள், குரூரமான அசுராள் என்ன. ததைவச்ச சுராதீம்ச்ச ஜகி சர்வான் மகீஸ்வரான். இப்ப அவள்லாம் தான் மகீஸ்வரான் அப்படி இருக்கா, அவளை ஜகி சம்ஹாரம் பண்ணணும். பாரம் ஹர தராயாச்ச துர்தரம் துஷ்ட பூபுஜாம், துஷ்ட பூபுஜர்களாலே, இந்த துஷ்ட அரசர்களாலே தாங்க முடியாததாக ஆக்கப்பட்டிருக்கிற பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும். ஜாதர் சொல்றார், இத்யுக்தா சா ததா தேவி தேவானாக அம்பிகா சிவா. கரெக்டா சொல்றாரு பாருங்க. இத்யுக்தா சா ததா தேவி, இந்த மாதிரி சொல்லப்பட்ட அந்த தேவி தேவான் ஆக, தேவர்களை பார்த்து சொல்றா. சொல்லும் போது யார் சொன்னா அப்படின்னா அம்பிகா சிவா. அங்க அவளுக்கு அம்பாளுக்கு போட்ட நேம்
அம்பிகான்னா எல்லாருக்கும் தாயா இருக்கிறவள். சோ சகலமான பேருக்கும் தாயா இருக்கக்கூடிய, அதாவது தாய் போன்று அனைவரையும் காப்பாத்துறதுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகா. சிவா மங்களகரமானவர்கள். இவர்கள் என்ன கஷ்டத்தை கேட்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை, என்ன கஷ்டத்தை சொல்றாங்களோ அந்த கஷ்டத்தை போக்கி மங்களகரமா சௌரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடியவள் அம்பிகா சிவா ஆக. அவ என்ன பண்ணா, சம்பிரகசிய அசிதா பாங்கி மேக கம்பீரியா. சம்பிரகசிய லேசா சிரிச்சு, அதாவது நீங்க ரொம்ப பெரிய கஷ்டமா ஃபீல் பண்றேன், உங்களால தாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்றேன், இது அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்ற மாதிரி சம்பிரகசிய அவளுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய விதமா லேசா சிரிச்சு, அதாவது ஒரு புன்முறுவலோட அர்த்தம். அதனால இது அப்படியே தூக்கி எரிஞ்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பண்ணும்போதே, அதை பார்க்கும் போதே, அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. மேக கம்பீரியா, மேகத்தை போன்ற கம்பீரமான துவனியில என்ன சொன்ன, தேவி வாச மயேதம் சிந்திதம் பூர்வம். இது நான் ஏற்கனவே யோசிச்சதுதான். ஏன்னா அசுரெல்லாம் பிறக்கும் பொழுதே எந்த அம்சத்துல பிறக்கிறா, எப்படி பிறக்கிறா அப்படிங்கறது தெரியாம இல்ல. மயேதம் சிந்திதம் பூர்வம் அம்சாவதரணம் சுராகா. சுராகா நீங்க அம்சாவதரணம் பண்றது மட்டும் இல்ல, இந்த அசுரெல்லாமும் அம்சாரம். ஏன்னா இவெல்லாம் என்ன பண்ணா, எதோ பல விதமான ராட்சசாளுடைய அம்சம், அதெல்லாம் ரொம்ப விசேஷமெல்லாம் சொல்லல. ஆனா ராட்சசாளுடைய அம்சமா தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் பிறந்திருக்கா அப்படிங்கறதாக. அதனாலதான் அவளால என்ன ஆயிடுது, எவ்வளவோ விதமான கஷ்டங்களுக்கு நடுவுல அவளால தைரியமா சண்டை போட்டு எடுத்து நிக்க முடியாது. அவளுடைய வரத்தினுடைய இது. இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா சண்டை போடும்போது துரோணருக்கு 85 வயசாம். 85 வயசுல சண்டை போடுறாரு. 16 வயசு வாலிபரை போல அவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறாரு. அவரை பார்த்த உடனே பாண்டவ பட்சத்துல இருக்கிற அவ்வளவு மகா பயங்கரமான ராஜாக்கள், சிஞ்சயன், அந்த விராட்டர்கள், அவ யாராலையுமே அவருக்கு எதிர்க்க நிக்க முடியல. பாண்டவாளாலேயே அவருக்கு எதிர்க்க நிக்க முடியாம அண்ணண்ட போறாரு அப்படின்ட்டு. சோ ஒரு 16 வயது இளம் வாலிபனை போல அவர் என்ன பண்றாரு, அவருடைய மூவ்மெண்ட், ஆயுதங்களை ஹேண்டில் பண்றது, ஆயுதங்களுடைய வேகம், அம்ப செலுத்துறது அவ்வளவும் என்னவா இருக்கு, அது அத்தனையும் அவ்வளவு வேகத்துல இருக்குன்னு அந்த இத துரோணருடைய வேகம், துரோணர் சண்டை போடும் போது அவருடைய வேகமும் அவருடைய இதுவும் குறி தவறாம அடிக்கிறதும் அவருடைய எய்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றா, எவ்வளவு இருக்கு. அது 85 வயசு கிழவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான வீக்னஸோ இல்லாம 16 வயசு வாலிபனுக்கு இருக்கக்கூடிய சுறுசுறுப்போடையும் திறமையோடையும் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பகதத்தனையும் எல்லாம் வர்ணிக்கிற. பகதத்தனுக்கு என்ன ஆயிடுது, வயசானதுல அவனுடைய புருவங்கள்லாம் தொங்கி போயிருக்கு. அவனால என்ன எடுத்துனா கண்ணை பார்க்கவே முடியாது. சோ அவன் ஊருக்குள்ள ஏதோ வீட்டுக்குள்ள விவகாரம் பண்ணிட்டு இருக்கான், கண்ணை பார்க்கட்டா கூட பரவாயில்லன்ட்டு. இப்ப என்ன பண்றான், இந்த சண்டை துரியோதன பட்சத்துல உட்காந்து சண்டை போடணுங்கிறதுக்காக ஒரு துணியை எடுத்து அந்த புருவத்தை மேல தூக்கி கட்டிண்டு நான் கண்ணை பாக்குற மாதிரி அப்புறம் அவ்வளவு வேகத்தோட சண்டை போடுறான். சோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் எவ்வளவு, அதாவது தங்களுடைய பிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் பத்தி அவளால கவலைப்படாம பயப்படாம தைரியமா பண்ண முடியறது இல்லையா. அப்ப எந்தெந்த அம்சங்களா இருக்கும், எந்த அசுரனுடைய அம்சமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பாராவதரணம் செய்வ யதாசியாத் துஷ்ட பூபுஜாம். இந்த துஷ்ட பூபுஜாம் பாராவதரணம் யதாசியாத், இவர்களை அழிச்சு பூமியினுடைய பாரம் எப்படி குறையும் அப்படிங்கிறது. மயா சர்வே நிகந்தவ்யா தைத்தியேசா ஏ மகிபுஜா. இவர்கள் எல்லாரும் தைத்தியேசாக. தைத்தியேசாக தைத்தியர்கள்னா அசுரர்கள். அசுரர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த மகிபுஜகா அவ்வளவு பேரும் மயா சர்வே நிகந்தவ்யாக, என்னால அவர்கள் சம்ஹாரம் பண்ணப்பட வேண்டியவர்கள் தான். அவர்கள் யாரு, மாகதாத்யாக மகாபாக. என்ன ஜராசந்தெல்லாம் மகத தேசராஜா இல்லையோ, மாகதாத்யாக மகாபாகாக ஸ்வசக்தியா மந்த தேஜசா. அதனால என்ன, ஸ்வசக்தியா மந்த தேஜசா, தங்களுடைய சக்தி அதிகமா இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிற சக்தி கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதாவது நம்மளுக்கு என்னால முடியும், அதாவது நம்மளுடைய ஈகோ ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆயிடுது, யோசிக்கிற சக்தி, அதாவது என்னை யார் எதிர்க்க முடியும், என்னை யார் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற வரும்போது அவருடைய சக்தி குறையிறது. சக்தினா அவருடைய புத்தி சக்தி. பவத் பிரபி ஸ்வைஹி அம்சைஹி அவதீரிய தராதலே. இந்த நேரத்துல அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லாருடைய, இன்னைக்கு நம்ம அந்த காரியம் செய்யறதுக்கு நம்ம காரியத்துல பங்கு இருந்தா போறாது. மெயின்டெனன்ஸுக்கு கண்டினியூஸா சஸ்டெனன்ஸுக்கு ரெகுலரா நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேஷனும் நம்மளுடைய கோஆபரேஷனும் இருக்கணும். அதுக்கு நம்மளுதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணும். அதனால எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டா தான் அந்த ஐடென்டிட்டி இருக்கும், நம்மள பார்ட்டிசிபேஷன் இருக்கும், காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால என்ன ஆயிடுது, ஸ்வைரம்சைகி அவதீரிய தராதலே பவத் பிரபி, நீங்களும் இந்த பூமியில அவதாரம் பண்ணி மச்சக்தி யுக்தைகி கர்த்தவியம், என்னுடைய சக்தியுடன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க அவதாரம் பண்ணும் போதும் என்னுடைய சக்தியினுடைய சம்பந்தத்தோடு தான் பிறக்க போறேன். அந்த சக்தியினுடைய திருப்பம்
அதனால பாராவதரணம் சுராகா, பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு நீங்களும் அதுல உதவி செய்யுங்கோ, அம்பாள் உதவி செய்யுங்கன்னு தான் சொன்னார். உங்களாலேயும் அந்த காரியம் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். யார் யார் எப்படி பிறக்கணும்னு சொல்றாரு. கஷ்யபோ பாரியையா சார்த்தம், கஷ்யப பிரஜாபதி இருக்கா இல்லையா, தன் மனைவியுடன் அவர் என்ன பண்ணார், திவிஜானாம் பிரஜாபதி. அவர் யார்? அவர் ஆக்சுவலா தேவலோகத்துக்கே பிரஜாபதியா, தேவலோகத்திலே பிரஜாபதியா இருக்கிறவர் திவிஜானாம். அவர் என்ன பண்ணார், யாதவானாம் குலே பூர்வம் பவிதா ஆனகதுந்துபிகி. ஆனகதுந்துபி அதாவது வசுதேவருக்கு இன்னொரு பேரு ஆனகதுந்துபி. சோ கஷ்யப பிரஜாபதி, அதாவது வசுதேவர் கஷ்யபரோட அவதாரம், கஷ்யபரோட அம்சமாக வசுதேவர் பிறந்திருக்கார். ஆனகதுந்துபி அப்படிங்கறதாக கஷ்யபர் பிறக்கட்டும். சோ அப்ப தேவகி, அதாவது தேவலோகத்துல கஷ்யபருடைய மனைவி அதித்தி இருக்கா இல்லையா, இந்திரோபேந்திரனுடைய அம்மாவா இருக்கக்கூடிய சூரியன் ஆதித்யாவுடைய அம்மாவா இருக்கக்கூடிய அதித்தி தான் தேவகி. அதனாலதான் கிருஷ்ணர் அதித்தி. யாதவானாம் குலே பூர்வம் பவிதா ஆனகதுந்துபி. ததைவ பிருகுசாபாத்வை, பகவான் பிருகு என்ன பண்ணார், என்னுடைய மனைவி நீ அசுரால காப்பாத்த வரைய மனைவியை கொண்டுட்ட. அவ என்ன பண்ணா, சரணடைஞ்சவளை காப்பாத்துறதுங்கிற ஒரு தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா. அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்போது நீ அவளை சம்ஹாரம் பண்ணிட்ட. எப்படி அவளை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன்னா அந்த மாதிரி மனைவியை பிரிஞ்சு நீ கஷ்டப்படு அப்படின்னு விஷ்ணு என்ன பண்ணார், 10 அவதாரம் எடுத்து பிருகு அவருக்கு சாபம் கொடுத்தார் இல்லையா. ராமாவதாரத்துல விசேஷமா அந்த மனைவி பிரிஞ்ச கஷ்டப்பட்டார். ஆனா 10 அவதாரம் எடுங்க, கர்ப்பவாசம் பண்ணி அவதாரம் பண்ணுனார். சோ கிருஷ்ணரா பிறப்பார். பிருகு சாபத்துக்கும் ஒரு பலன் வரணும், லோகத்துல அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கும் ஒரு காரியம் ஆகணும். அதனால பிருகு சாபத்தை முன்னிட்டு கிருஷ்ணராக பகவான் விஷ்ணு பிறக்கட்டும் அப்படின்னு. சோ பிருகுசாபா ததைவ பிருகுசாபாத்வை பகவான் விஷ்ணு அவ்யயா, எந்த விதமான மாற்றத்தையும் அடையாத பகவான் விஷ்ணு. அதாவது ஒரே மாதிரி ஸ்திரமாக இருக்கக்கூடியது. இந்த அவதாரங்கள்லாம் விசேஷம் இல்ல, அவதாரம்ங்கிறது மேனிபெஸ்டேஷன். இந்த இடத்துல விஷ்ணுங்கிறதுக்கு அவ்யயான்னு போட்ட பதம், இந்த அவதாரம்ங்கிறது ஒரு மேனிபெஸ்டேஷன் தானே ஒழிய பாக்கி பேர மாதிரி இல்ல அப்படிங்கிறதுக்காக. அம்சேன பவிதா தத்ர வசுதேவ சுதோஹரிகி, அவரும் அம்சேன. அதாவது புராணங்கள்ல சொல்லும் பொழுது பிரதானமா கிருஷ்ண புராணமா இருந்தாக்க அது என்ன சொல்லும், அதாவது கீத கோவிந்த மாதிரி இருக்கிற கிரந்தங்கள்லாம் பகவான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான் தான் பூர்ணாவதாரம், கிருஷ்ணர் பகவானே கிருஷ்ணர் அப்படின்லாம். சில எங்கள நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணரை அம்சாவதாரமாவும் பாப்பா. அதெல்லாம் எப்படி பாக்குறதுங்கிறது புராணங்களுடைய நோக்கம். இந்த புராணத்துல என்ன ஆகும், மாயையினுடைய அம்சம், பிரகிருத்தினுடைய அம்சம், சக்தியினுடைய அம்சத்தை விசேஷமா சொல்றதுனால இந்த இடத்துல பகவான கிருஷ்ணத்தை அம்சமா சொல்லியிருக்கிறதுல. ததாகம் பிரபவிஷ்யாமி, நானும் பிறப்பேன். யசோதாயாம் ச கோகுலே, கோகுலத்துல நான் யசோதைக்கு கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே நான் பிறப்பேன். அதனாலதான் ஜென்மாஷ்டமின்னு சொல்ற பாருங்க, அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருடைய அவதாரம் சாயங்காலம் 12 மணிக்கு, உடனே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நவமி வந்துடுறது. நவமியில அம்பாளுடைய அவதாரம். அதனாலதான் நவமி அன்னைக்கு அம்பாளுடைய அவதாரம். அதே அஷ்டமிக்கு அடுத்த நவமி அன்னைக்கு அம்பாள் அவதாரம் அந்த இடத்துல உடனே ராத்திரியே. அதனாலதான் அவளை பத்மநாப சகோதரின்லாம் வர்ணிக்கிறோம். வசுதேவ சுதோஹரி ததாகம் பிரபவிஷ்யாமி யசோதாயாம் ச கோகுலே காரியம் சர்வம் கரிஷ்யாமி சுராணாம் சுரசத்தமாக. தேவ காரியம் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன். எங்க இருக்கும், காராகாரே கதோ விஷ்ணு பிராபயிஷ்யாமி கோகுலே. காராகாரே கதம் விஷ்ணு, காராகாலத்துல அவர் என்ன பண்ணார், சிறையில பிறக்க போறார் ஜெயில, அவரை கோகுலம் பிராபயிஷ்யாமி, அங்க இருந்து கோகுலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். சேஷம் ச, இப்ப ஆதிசேஷன் என்ன பண்ண போறான், கிருஷ்ணருக்கு முன்னாடி பலராமரா பிறக்கணும். சேஷம் ச தேவகி கர்ப்பாத் பிராபயிஷ்யாமி ரோகிணி, டிரான்ஸ்பர் ஆஃப் வூம்ப். தேவகி கர்ப்பத்துல இருக்கக்கூடிய இவன் இருக்கா இல்லையா, அந்த ஆதிசேஷன், அவனை 8வது மாசத்துல நன்னா வளர்ந்திருக்கும் போது என்ன எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்டு ரோகிணிஸ் ரூம், அவளை ரோகிணிக்கு நான் மாத்திடுறேன். சோ அதனால என்ன எடுத்து அந்த 7வது குழந்தை பலராமனுடைய அவதாரம் நடக்காது. அதாவது தேவகி குழந்தை பிறக்க போறது இல்ல. கம்சனுக்கே தகராறு வந்துடும், கிருஷ்ணர் 8வது குழந்தையா 7வது குழந்தை, ஏன்னா 7வது குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப 7வது குழந்தைன்னு எடுத்துக்கிறதா 8வது குழந்தைன்னு எடுத்துக்கிறதா என்ன எடுத்துக்கிறது, அவனுக்கு தகராறு ஆயிடும். அதே மாதிரி மச்சக்தியோ உபசிதோ உத்தவச்ச, பட் அதெல்லாம் என்ன ஆகும்னா சாஸ்திர பிரகாரம் அது அந்த ஃபுல்லி க்ரோன் ஃபைட்டஸா இருக்கிறதுனால அதனுடைய சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். அதனுடைய லீகல் பொசிஷன் வில் பி டிஃபரெண்ட். மச்சக்தியா உபசிதோ தௌச்ச, அவர்கள் 2 பேரும் என்னுடைய டைரக்ட் இதுல, அது பேர் என்ன, பார்வையில தான் இருப்பா. தௌச்ச கர்த்தாரோ துஷ்ட சங்கயம், அவர்கள் 2 பேரும் துஷ்ட சங்கயம் கர்த்தாரோ, அசுரலை அழிக்கிறதே அவ 2 பேரும் செய்வார்கள். துஷ்டானாம் பூபுஜாம் காமம் துவாபராந்தம் சுனிஷ்டிதம், துவாபராந்தே, துவாபர முடிவுல துஷ்டர்களுடைய நாசமானது நிச்சயம் ஏற்பட்டுடும், அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது.
இந்திராம்சோப்பி அர்ஜுன சாட்சாத் கரிஷ்யதி பலக்ஷயம். இந்திரனுடைய அம்சமாக பிறக்கிற அர்ஜுனன் பலக்ஷயம் கரிஷ்யதி. தர்மாம்சோபி மகாராஜா பவிஷ்யதி யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரன் தர்மாம்சமாக பிறப்பான். வாயுவம்சோ பீமசேனச்ச அஸ்வின்யம்சோ யமாவபி. யமாவன ட்வின்ஸ். வாயுவம்சமாக பீமன். வசோரம்சோ காங்கேயா. காங்கேயன கங்காபுத்திரனான பீஷ்மர். கரிஷி 8வது வசூனுடைய கரிஷ்யதி பலக்ஷயம். பிரஜந்துச்ச பவந்தோத்ர. அதனால நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க. தரா பவது சுஸ்திரா. தரா சுஸ்திரா பவத. டென்ஷன்ல வந்து என்ன ஆகிட்டு இருக்க வேண்டாம். பூமி ஸ்திரம் இல்லாம அப்படியே ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்ல. ஷீ கேன் ஸ்டெபிலைஸ் ஹர்செல்ஃப். பாராவதரணம் நூனும் கரிஷ்யாமி சோத்தமாக. இல்ல பாராவதரணம் நடக்கிறதுக்கு நான் உள்ளுக்குள்ள சக்தியாக இருப்பேன். கிருத்வா நிமித்திர மாத்திராம்ஸ்தான் அசக்கியாகம் ந சம்சயா. அவர்களை நான் ஒரு நிமித்தமாக நான் ஸ்வசக்தியா என்னுடைய சக்தியினாலே அவர்களை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். குருக்ஷேத்திரே கரிஷ்யாமி க்ஷத்ரியானாம் சம்சயம். இந்த க்ஷத்திரியர்களுக்கு வதமானது குருக்ஷேத்திரத்துல நடக்கும். இவா எல்லாரையும் அசுராளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த க்ஷத்ரிய சம்ஹாரம்னு இத விசேஷமா சொல்லல. பரசுராமாவதாரத்துல எப்படி வந்து க்ஷத்ரியர்களை சம்ஹாரம் பண்ணான்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல பேசல. இது வந்து அசுரால் சம்ஹாரம் தான், பூபார ஹரணம் தான். இதுல முக்கியமா என்ன சொல்றேன், இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். யாதவர்களும் கடைசியில என்ன பண்றாங்க, அவன் ஜனமேஜயன் கேட்டதே யாதவர்கள் அத்தனை எப்படி செத்து போனாங்க, கிருஷ்ணருடைய பத்னிகளும் எப்படி அபகரிக்கப்பட்டார்கள், அர்ஜுனனால அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு ஜனமேஜயன் கேட்டான். அந்த கேள்விக்கு மேலதான் இந்த பதில் இவ்வளவு வந்துட்டு இருக்கு. யாதவர்கள் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, அசூயா அதாவது ஒரு பொறாமை, ஈர்ஷியா ஈர்ஷியானா ஒரு ஜலசி, அப்புறம் வந்து என்ன ஆகும் மதிஹி திருஷ்ணா, திருஷ்ணானா ஆசை அதாவது கிரீடு, அதே மாதிரி மமதா, மமதாங்கிறது என்ன ஒரு இந்த இது அட்டாச்மெண்ட், அந்த அபிமதா ஸ்பிருகா, ஜிகீஷா எல்லாரையும் எல்லா இடத்தையும் ஜெயிக்கணும், தான் தான் ஜெயிச்சவனா இருக்கணுங்கிற எண்ணம், அதே மாதிரி மதனஹா மோகஹா, மதனஹா டிசையர், மோகஹா ஒரு கன்ஃபியூஷன், அப்புறம் தீர்கைஹி இந்த மாதிரியான ஒரு தோஷைஹி இப்படிப்பட்ட தோஷங்களாலே நக்ஷியந்தி யாதவாகா இந்த எல்லா விதமான கெட்ட குணங்களும் அவர்கள்ட்ட பூர்ணமா நிரம்பி இருந்ததுனால இந்த குணங்கள் அத்தனையும் சேர்ந்து இருக்கிற அவளால தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியாம போயிடும். சோ அந்த மாதிரி என்ன ஆயிடும், அவளே அந்த மாதிரி குணங்களாலேயே தங்களையே அழித்து கொண்டு விடுவார்கள். சோ யாதவர்கள் அழியறான்னா அழியறதுக்கு காரணம் என்ன, இந்த குணங்களாலதான். நக்ஷியந்திச்ச யாதவாகா. அதனால என்ன ஆயிடுது, பிராமணர்கிட்ட அவ வந்து அபசாரப்பட்டுப்பா. பிராமண சிச்சு சாபேன யக்ஷத் ஏதத் கலைவரும், தங்களுடைய தானா அழியறதை தவிர வேற வழி இல்லாம போயிடும். அவ என்ன பண்ணுவா, யார்கிட்ட நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி இந்த யாக யஜ்ஞங்கள் பண்றவா, தபஸ் பண்றவா, அவள்கிட்ட எல்லாம் போய், அதாவது ரொம்ப உடம்புல திமிர் யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ யாரையும் போய் நோண்டிட்டே இருப்பான். அதான் விஷயம். பகவானுக்கு சாப்பேன யக்ஷத் ஏதத் கலைவரும், பகவானும் யாதவ குலத்துல பிறந்ததுனால அவரும் தன்னுடைய இது அதான் பிராமண சாபேன வம்சநாசோ பவிஷ்யதி, யாதவர்கள் அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த இது எது குலத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் போயிடுவாங்க. அந்த கிருஷ்ணி அந்த யதுன்னு அங்க அந்த பக்கத்துல எந்தெந்த குரூப் இருக்கும் அவ்வளவு குரூப்பும் போயிடும். பகவான் அபி சாபேன யக்ஷத் ஏதத் கலைபுரம், பகவானும் தன்னுடைய உயிரை அவரும் கடைசியில என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லாரும் எந்த ஒரு உலக்கையை எடுத்து அடிச்சிருந்தாலும் அந்த உலக்கையினுடைய இரும்ப தன்னுடைய வெள்ளில கடைசியில வச்சுதான் ஒரு வேடன் வந்து அவர் அடிச்சு அந்த அந்த அம்பு பட்டு தான் அவர் போனதா இருக்கு. அதனால ஏன்னா எதுக்களுக்குன்னு இந்த சாபத்தை கொடுத்தாருன்னா பகவானே எக்ஸெப்ஷன் இல்ல. தாமிரபரணி மகாத்மியத்துல விசேஷமா இது சொல்லிருக்காரு, லா மேக்கர் ஷுட் நாட் பி a law breaker, he cannot be an exception. கிருஷ்ணனும் அந்த லாவுக்கு என்ன பண்றாரு, தன்னை எரிச்சுடு அப்படின்னா எரிச்ச உடனே அதெல்லாம் கோர புல்லா முளைச்சுது. அந்த கோரை நிறைய வந்துருது. அப்ப இருந்தது ஒரு உலக்கை, கோரை நிறைய வந்தது. நிறைய வந்த உலக்கையினால எல்லாரும் அடிச்சுட்டா. ஒரு கோரப்புள்ள இருக்கிற ஒரு இரும்பு துண்டு எங்கேயோ விழுந்தது. என்னடா இது நல்லா இருக்க, துண்டு கூரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணான் ஒரு பேடன். அவன் அந்த அம்பனோட முனையில வச்சு என்ன பண்ணான், தூரம் கிடந்து பார்க்கும்போது ஏதோ மான் மாதிரி இருக்கேன்னு அடிச்சான். அது அடிச்ச உடனே என்ன எடுத்து கிருஷ்ணனுடைய உள்ளங்கால் குதிகால பட்டது. அதுதான் வியாஜம்னு வச்சிருந்தார் பகவான் தன்னடி சோதி கேள்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பகவானபி சாப்பேன, அதே சாபத்தினாலதான் தனியா இல்ல. அதான் அந்த சாப்பேனங்கிறது விசேஷமா காட்டுறது. யக்ஷத் ஏதத் கலைபரம் பவந்தோபி நிஜாங்கைச்ச சகாயா சார்ங்கதன்வகா. தேவர்களை பார்த்து சொல்றா, நீங்க எல்லாரும் சார்ங்கதன்வனகா, சார்ங்கத நினைக்கிற விஷ்ணுவுக்கு கிருஷ்ணாவதாரத்துல உதவிக்கு போங்கோ. பிரபவந்து சனாரீகாக மதுராயாஞ்ச கோகுலே, மதுரையிலேயோ கோகுலத்திலேயோ இருந்தார்.
வியாச உவாச்ச இத்யுக்த்வா அந்தர்ததே தேவி யோகமாயா பராத்மனஹா. பகவானுடைய மாயையா இருக்கக்கூடிய, அதாவது ஜெகத்குருவோட மாயையா இருக்கக்கூடிய அவள் அந்தர்ததே. சதராஜ சுரா சர்வே ஜக்மு ஸ்வானி ஆலயானி. பூமாதேவியும் பாக்கி தேவர்களும் தங்க இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. தராபி சுஸ்திரா ஜாத்தா, சந்தோஷமாயிட்ட சுஸ்திரா. ஷீ பிகேம் ஸ்டேபிள். தஸ்யாஹா வாக்கியன்னு தோஷிதா, அம்பாளுடைய வாக்கியத்தினால சந்தோஷப்பட்ட என்ன பண்ணா, ஓஷதி வீருதோ பேதா. இப்ப என்ன பண்ணா, ஓஷதினா மெடிக்கல் ஹெல்ப், வீருதன்னா கிரீப்பர்ஸ், அதெல்லாம் இன்னும் நிறைய வளர ஆரம்பிச்சது. அவளுடைய சந்தோஷத்தினால என்ன ஆயிடுது, அவளுடைய சந்தோஷம் வந்து ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட். சோ பூமி செழிப்பா இருந்தது. செழிப்பா இருந்ததுனால செடி கொடிகள் நல்ல ஜனங்களுக்கு வசதியா நல்லா வளைய ஆரம்பிச்சது. பபுவ ஜனமேஜய, ஹே ஜனமேஜயா. பிரஜாஷ்ட சுகினோ ஜாதாக திஜாஷ்டாபுர் மகோதயம். எல்லாருக்கும் சௌரியமா இந்த பூமியினுடைய செழிப்பினால ஜனங்களும் சௌக்கியமாயிட்டாங்க. பிராமணர்களுக்கும் யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்றதுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைச்சது. சந்துஷ்டா முனைய சர்வே பபூஹு தர்ம தத்பராக. ஒரு பக்கம் தர்மம் வளர ஆரம்பிச்சது. அதர்மம் குறையணும்னா தர்மம் வளரணும். தர்மம் வளராம வெறும்னு அதர்மம் மட்டுமே வளர்ந்துன்றதுன்னா குறையாது. அதனால அம்பாளுடைய வாக்கியத்தினால இந்த சந்தோஷத்துல தர்மமும் நன்னா வளர ஆரம்பிச்சது.